நினைவு கூறுகிற ஒரு பரக்கத்தான சபை. இதன் சிறப்புக்குரிய தலைவர் மற்றும் மேடையில் அமைந்திருக்கிற முன்னோடிகள், உலமாக்கள், ஹலீஃபாக்கள், அல்லாஹ்வின் நேசம் பெற்ற நல்ல மனிதர்கள், இங்கே நிரம்ப கூடியிருக்கிற சகோதரர்கள், தாய்மார்கள் எல்லோருக்கும் துவா செய்தவனாக துவாவை ஆதரவு வைத்து, சங்கை மிக்கவர்களே, இங்கே அல்லாமா ஹாஜா முஹீனுத்தீன் சிஷ்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிகச் சிறப்பாக நினைவு கூறப்படும் இடமாகவும் இந்த மஜ்லிஸ் அமையப்பெற்றிருக்கிறது. அன்பர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ் அவன் தான் சில பேர்களை தேர்ந்தெடுக்கிறான். அவர்களின் வாழ்க்கையின் எல்லா வகையிலும் அவர்களை மேம்படுத்துகிறான். நபிமார்களை அவன் தேர்வு செய்கிறான், ரசூல்மார்களை அவனே தேர்வு செய்கிறான். நான் நபியாக வேண்டும் என்று யாராவது நினைத்தால் நபியாக முடியாது. ரசூலாக ஆக வேண்டும் என்று நினைத்தால் முடியுமா என்றால் இல்லை. அல்லாஹு அஅலம் ஹைசு யஜஅலு ரிசாலதஹு, தன் தூதுவத்தை எங்கே ஆக்க வேண்டும் என்று அல்லாஹ்வே நன்கு விளங்கியவன் என்று திருக்குர்ஆனில் சொல்வான். ரசூலாக அவனை தேர்ந்தெடுக்கிறான், நபியை அவனை தேர்ந்தெடுக்கிறான். அதேபோல் வலிமாறுகளையும் அவன் தேர்ந்தெடுக்கிறான். யாரை வலியாக ஆக்க வேண்டும் அல்லாஹ்வே தீர்மானிக்கிறான். இறைநேசர் என்று நான் ஒருவரை சொல்வேன் என்றால் அந்த இடத்தை தீர்மானித்தது ரப்புல் ஆலமீன் அல்லாஹ். அவன் தேர்ந்தெடுப்பதற்கு சில அடையாளங்கள் இருக்கிறது. அந்த அடையாளங்கள் என்ன என்பதை அல்லாமா முஹீனுத்தீன் சிஷ்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என் ஷேக் எனக்கு சொன்னார்கள் என்பார்கள். உஸ்மானே ஹாரூனி தான் அவர்களின் மிகப்பெரிய ஷேக். என் ஷேக் எனக்கு சொல்வார்கள், அல் ஜூது கல் பஹர், கடல் போல் கொடைத்தன்மை இருக்க வேண்டும் என்றார்கள். அல்லாஹ் யாரை தேர்ந்தெடுப்பான்? அவர் கொடை வழங்குவார், வாரி கொடுப்பார். விசாலமான உள்ளம், சராசரி உள்ளம் அல்ல, சராசரி கொடை அல்ல. அல் ஜூது கல் பஹர், கடல் போல் கொடை வல்லல். அல்லாஹ் நம்ம எல்லாரையும் ஆக்கி வைப்பானாக. யார்? ஹாஜா முஹீனுத்தீன் சிஷ்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. என் ஆன்மீக குருநாதர் அல்லாமா உஸ்மானே ஹாரூனி எனக்கு சொல்லிக் கொடுத்த பாடம். அல்லாஹ் யாரை தேர்ந்தெடுக்கிறான், யாருக்கு விலாயத்தை தருகிறான்? அல் ஜூது கல் பஹர், கடல் போல் கொடைத்தன்மை உடையவர்கள். கொடுப்பது மாத்திரமல்ல, கடல் அலை எப்படி அடுத்தடுத்து மோதி வருமோ, ஒரு அலை முடிவதற்கு முன்பு இன்னொரு அலை வருமோ, கொடுத்து முடிப்பதற்குள் இன்னொருவர் நிற்பார், அவருக்கு கொடுத்து முடிப்பதற்குள் இன்னொருவர் வந்து கேட்பார். கேட்கிற போதெல்லாம் மனம் சோராமல், தளராமல், கொஞ்சமும் யோசிக்காமல் வாரி கொடுக்கும் கொடையில் கடல் போல் இருப்பவர்களை காரூனியன் அல்லாஹ் தன் நேசத்திற்கே தேர்ந்தெடுக்கிறார். சொன்னார்கள் என் ஷேக் அல்லாமா உஸ்மானி ஹாரூனி என்று ஹாஜா முஹீனுத்தீன் சிஷ்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்வார்கள். அடுத்து சொல்வார்கள், ஒத்தவாது கல்லரும், அவர்கள் பூமியை பார்த்தீர்களா? பூமியை பார்க்கிறீர்களா? ஞானவான்கள் பேசிய வார்த்தைகளில் ஆழம், பொருள், விசாலம். அவர்களின் நாவுகளில் வார்த்தைகள் சராசரியாக வருவதில்லை, ரொம்ப செதுக்கெடுத்து பேசுவார்கள். பேசும் வார்த்தைக்குள்ளால் அல்லாஹ்வின் நினைவும் கலந்திருக்கும். அல்லாஹ் எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானாக. இந்த பூமியை பாருங்கள், அடித்தாலும் அப்படியே இருக்கிறது, கட்டிடத்தை தூக்கினாலும் அப்படியே இருக்கிறது, ஆழமாக தோண்டினாலும் அப்படி இருக்கிறது. சொல்வார்கள் முஹீனுத்தீன் சிஷ்தி, இந்த பூமி அதுபோன்று பணிவு யாருக்கும் இல்லை. பூமிக்கு மேலே ஒருத்தர் குதிக்கிறார், அது அப்படிதான் இருக்குது. பூமியை ஓட்டை போடுகிறார், அப்படிதான் இருக்குது. பூமிக்கு மேலே ஆறு ஓட விடுகிறார், கிணறு தோண்டி விடுகிறார். பயங்கரமான கட்டிடத்தை 5 அடுக்கு மாடி, 6 அடுக்கு, 8 அடுக்கு, 10 அடுக்கு, 20 அடுக்கு, இன்றைக்கு 100 அடுக்கையும் தாண்டி அதற்கு மேல் கட்டிடத்தின் பலத்தை ஏற்றுகிறார். அது அமைதியாக இருக்கிறது.
அல்லாஹ் தேர்ந்தெடுக்கும் வலிமார்கள் யாரு தெரியுமா? அத்தவாது கல்லறல், பூமி போல் அமைதியானவர்கள், பூமி போல் பணிவானவர்கள். பூமியை விட பணிவிலும் அமைதியிலும் யாரும் இல்லை. அத்தவாது, வலிமார்களுக்கு பணிவு இருக்கும். எப்படிப்பட்ட பணிவு? அவர்களை ஏசுபவர்கள், குறை சொல்பவர்கள், அவர்களை கொச்சைப்படுத்தியவர்கள், காயப்படுத்தியவர்கள், ரணப்படுத்தியவர்கள், வார்த்தைகளை கொண்டு உள்ளங்களை உடைத்தவர்கள், அத்தனை பேர்களுக்கு முன்னால் பூமி அதை தோண்டும் போதும், அதற்கு மேல் சுமையை ஏற்றிய போதும், அதை பள்ளமாக்கிய போதும் எப்படி அமைதியாக இருந்ததோ அது போன்ற பணிவில் பூமியை போல் இறை நேசர்கள் என்று என் ஷேக் ஹாரூன் உஸ்மானுல் ஹாரூனி எனக்கு சொன்னார்கள் என்றார். ஹஜ்ரத் சையதுனா ஹாஜா மொஹீனுத்தீன் சிஷ்தி ஹிஜ்ரி 537 பிறக்கிறார். பல்வேறு கருத்துகளுக்கு மத்தியில் 36 என்றும் 26 என்றும் வித்தியாசப்பட்ட கருத்துகளில் 537 அல்லாமா ஹாஜா மொஹீனுத்தீன் சிஷ்தி குராசான் பகுதியில் பிறக்கிறார். தாய்மார்களும் புரிந்து கொள்ள வேண்டும், தாய்மார்களும் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு பொற்காலம், ஞானவான்களை நினைவு கூறுகிற இந்த நேரம் நம் இதயத்தில் அதை ஆழமாக பதிக்க வேண்டும். நாளைய நமது பிள்ளைகளுக்கு வழிமாறுகளின் நேசத்தை கொடுத்து வளர்க்க வேண்டும். இன்றைக்கு நல்ல மனிதர்கள் குறைந்து வரும் காலம், ஞானிகளை சூஃபிகளை மதிப்பதற்கு கூட யோசிக்கிற காலம், வழிமாறுகளையும் கூட தொட்டு பேசுவதற்கு தைரியம் கிடைத்த காலம். இப்படிப்பட்ட காலத்தில் நமது நாளைய தலைமுறைகள் இறைநேசர்களின் நேசர்களாக உருவாக வேண்டும். அந்த பாடங்களை அவர்களின் ஆள் இதயத்தில் நாம் பதிக்க வேண்டும். ஹிஜ்ரி 500 ஹஜ்ரத் மொஹீனுத்தீன் சிஷ்தி ரஹ்மத்துல்லாஹி 37 பிறக்கிறார்கள். பாக்கியமான மனிதர். எத்தனை பெரிய குடும்பத்தில் ஹஜ்ரத் அல்லாமா கியாசுத்தீனின் மகனாக, அல்லாமா கியாசுத்தீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹியின் மகனாக, அன்னை உம்மு மாஹூன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹாவின் மகனாக ஒரு நல்ல குடும்பத்தில் அன்னை மாஹேன் மிகச்சிறந்த பாக்கியம் நிறைந்த பெண்மணி, அறிவாற்றலும் அல்லாஹ்வின் நேசமும் இறை தொடர்பும். ஒரு விஷயத்தை கவனத்தில் வையுங்க, தாயும் தந்தையும் எத்தனை அழகான வாழ்க்கையை தொடர்கிறார்களோ அத்தனை அருள் நிறைந்த குழந்தைகளும் பிறக்கிறார். ஒரு நல்ல தாயாக நீங்கள் உருவெடுக்க வேண்டும், ஒரு நல்ல தந்தையாக நம்முடைய கணவர் இருக்க வேண்டும். நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், உங்கள் வயிற்றில் உருவாகிறவர்களை அல்லாஹ் சாலிஹீன்களாக தேர்ந்தெடுப்பதற்கு கருவிலேயே சில பேர்களுக்கு அல்லாஹ் முடிவு செய்கிறார். நம்முடைய வாழ்க்கை பெட்ரூமில் வாழ்கிறோம், யார் பார்க்க போகிறார்கள்? மறந்து விடாதீர்கள், அங்கே அல்லாஹ்வின் பார்வை இருக்கிறது. பெட்ரூமிலும் ரப்பின் பார்வை இருக்கிறது. பெட்ரூம் வாழ்க்கையும் பரிசுத்தமாக வேண்டும். அல்லாவை மறந்து விடும் மூச்சு கூட ஆபத்தானது. அல்லாவை மறந்து பேசும் பேச்சு கூட ஆபத்தானது. 4 சுவருக்கு மத்தியில் நீங்கள் மாத்திரமாக இருக்கிறீர்கள். ஒவ்வொருக்கும் அவன் உங்களோடு இருக்கிறான் என்று திருக்குரான் பேசுகிறது. அந்த வாழ்க்கையை உணர்ந்தவர்கள் மாத்திரமல்ல, சுவைத்தவர்கள் வலிமார்கள். அந்த வாழ்க்கையை சுவைத்தவர்கள். அல்லாமா ஹாஜா மொஹீனுத்தீன் சிஷ்தி மகத்தான மனிதராக, தாயினுடைய நல்ல வளர்ப்பு, தந்தையின் மிகச்சிறந்த அந்த அருமையான வழிகாட்டுதல். பெருநாள் அன்னைக்கு கூட்டு போகிறாங்க மகனை, ஈதை நோக்கி கூட்டு போகிறாங்க, ஈதுக்காவை நோக்கி. தன்னோடு வருகிறார் ஹாஜா மொஹீனுத்தீன் சிஷ்தி. தந்தை அருள் நிறைந்தவர்கள் கியாசுத்தீன் ரலியல்லாஹு அன்ஹு. போகிற போது ஒரு மதரசாவை கடக்கிறாங்க. அப்படி கடந்து மகனை கூப்பிட்டுட்டு போகும்போது மகன் திரும்பி பார்க்கிறார். தந்தை மகனை கூப்பிட்டுக்கிட்டே வர்றாங்க. மீண்டும் திரும்பி பார்க்கிறார், மீண்டும் திரும்பி பார்க்கிறார். அவர் மீண்டும் மீண்டும் பார்க்க கொஞ்ச நேரத்தில் மகனை காணவில்லை. அல்லாமா கியாசுத்தீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன் மகனை காணவில்லையே, எங்கே என்று பார்க்கிறார்கள். உள்ள போய் பார்த்தால் அவர் அந்த மதரசாவிலேயே இன்னொரு சிறுவரோடு பேசிக்கொண்டிருக்கிறார். இன்னொரு சிறுவன், அந்த சிறுவன் என்ன பேசினார் ஏது பேசினார் தெரியல. வெளியில் வந்தார், தந்தை கவனிக்கிறார். என்னப்பான்னு கேட்டாங்க. அங்கே ஒரு சிறுவன் அழுது கொண்டிருந்தான். ஏம்பா பெருநாள் அன்னைக்கு அழுகிறாய் என்று கேட்டேன். எனக்கு தாயும் இல்லை தந்தையும் இல்லை என்றான். நீங்கள் எல்லாம் நல்லாடை உடுத்து ஈதுக்காவுக்கு போகிற போது அப்படி ஒரு ஆடைக்கு கூட நான் வழிபெறவில்லை என்றான்.
நீங்கள் உடுத்து போகிற ஆடைக்கு கூட நான் வழிபெறவில்லை என்றான். அதை தாங்க இயலவில்லை. அவன் கண்ணீரை துடைத்தேன். மாத்திரமல்ல, அவனுக்கு நான் மர்ஹபன் அஹ்லன் வ ஸஹ்லன். அல்லாமா கியாசுத்தீன் ரலியல்லாஹு அன்ஹு தன் மகனின் அந்த சிறுவயதினுடைய அந்த அழகான தன்மையை பார்க்கிறார்கள். அங்கே ஒரு சிறுவன் கண்ணீர் வடித்த போது அந்த கண்ணீரை துடைக்கிறார். இவர் ஒரு பெரிய முதிர்ச்சி பெற்றவர் அல்ல, இவரும் சிறுவயது. காஜா மொஹீனுத்தீன் சிஷ்டி இன்னும் பருவம் கூட அடையவில்லை. அந்த மகனை அவர் நடக்கும் நடப்பை பார்த்து வியந்து போகிறார்கள். அல்லாமா கியாசுத்தீன் கண்ணீரை துடைத்தார். ஏன் அழுகிறாய் என்று கேட்டார். எனக்கு தாயும் இல்லை தந்தையும் இல்லை என்று அந்த சிறுவன் சொல்ல, ஆறுதல் பெறு, ஏன் கவலை, எல்லாரும் அழகான ஆடை போட்டு ஈதுகாவுக்கு போகிறாங்க, எனக்கு வாய்ப்பில்லை. தான் அணிந்து வந்த சட்டைக்கு மேலிருந்த கோட்டை கழட்டி கொடுத்து அந்த சிறுவனுக்கு உடுக்க கொடுத்து, இனி நீ தாயில்லை தந்தையில்லை அனாதை என்று சொல்ல வேண்டாம், உன் சகோதரனாக நான் இருக்கிறேன், என் தந்தையே உன் தந்தை, என் தாயே உன் தாய் என்றார். அல்லாமா மொஹீனுத்தீன் சிஷ்டி ரஹ்மத்துல்லாஹி அலைஹ் அப்படி சொல்லி அந்த சிறுவனை அழைத்த போது அல்லாமா கியாசுத்தீன் கண்ணீர் வடிக்கிறார். சின்னம் சிறிய பருவம், அனாதைக்கு உறவிடம் கொடுக்கிறார். 6 வயதில் இருந்த காஜா மொஹீனுத்தீன் சிஷ்டி இன்னும் ஒரு சிறுவனை நான் உன் சகோதரன் என்கிறார், என் தந்தையே உன் தந்தை என்கிறார், என் தாயே உன் தாய் என்கிறார், இனி நீ அனாதை இல்லை என்கிறார். அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்கிறார்கள். அல்லாமா கியாசுத்தீன் ரலியல்லாஹு அன்ஹு ஞாபகம் வையுங்கள், சாலிஹீன்களை, விலாயத்துடையவர்களை, அவன் நேசர்களை அவனை தேர்ந்தெடுக்கிறான். அவர்கள் ரப்பால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். அவர்களின் வாழ்க்கையின் அத்தனை பாகமும் பரிசுத்தம், சிறுவயதில் துவங்கும் பரிசுத்தம். பல வலிமார்கள் ஆரம்ப காலத்தில் நிறைய தவறுகள் செய்திருக்கிறார்கள். அதற்கு பின்னால் அல்லாஹ் அவர்களை தேர்ந்தெடுப்பான். அப்படி வலிமார்களின் பட்டியல் நிறைய இருக்கிறது. தாயின் கருவிலேயே பல பேரை தேர்ந்தெடுத்தான். அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களில் அல்லாமா காஜா மொஹீனுத்தீன் சிஷ்டி ரஹ்மத்துல்லாஹி அலைஹ். சங்கை மிக்கவர்களே, அவர்கள் சொல்லுக்கு கூட மதிப்பு இருக்கிறது அல்லாஹ்விடத்தில். அவர்கள் சொன்னால் அல்லாஹ் நடத்தி காட்டுவான். சர்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் இமாம் புகாரி பதிவு செய்கிறார். லவ் அக்ஸம அலல்லாஹி லஅபர்ரா, அவர்கள் சொல்வார்கள் இன்றைக்கு இது நடக்கும் என்று. நடத்துபவனாக அல்லாஹ் இருப்பான். வார்த்தைகளுக்கு வல்லவனிடத்தில் மரியாதை இருந்தது. அவர்கள் நாவுகள் உச்சரிக்கும் வார்த்தைகளுக்கு பின்னால் அசைவுகளை அல்லாஹ் ஏற்படுத்தினான். விலாயத் என்பது அது வார்த்தை அலங்காரம் அல்ல, அது வாழ்க்கையின் அழகு. உலகத்தில் வாழ்ந்த வலிமார்களை குறித்து அல்லாஹ் சொன்னான், அவர்களுக்கு லஹுமுல் புஷரா, சோபனம் என்றான், வாழ்த்துக்கள் என்றான். அல்லாவே சில பேருக்கு வாழ்த்து சொல்வான் என்றால், அல்லாவே சில பேர்களுக்கு சோபனம் சொல்வான் என்றால், அவன் நேசர்களுக்கு சொன்னதை திருக்குரான் சொல்லும். லஹுமுல் புஷ்ரா ஃபில் ஹயாத்தித் துன்யா வ ஃபில் ஆখিরা, இந்த உலகத்திலும் அவர்களுக்கு சோபனம், மறுமையிலும் சோபனம். இந்த உலகத்தில் சோபனம் பெற்றால் இனி என்ன சஞ்சலம் என்று கேட்கிறேன், இனி என்ன துயர் என்று கேட்கிறேன். 1000 தீய சொற்கள் அவர்கள் மீது வாரி இறைக்கப்படுகிற போதிலும் அவர்கள் சோபனம் பெறுகிறார்கள் என்று திருக்குரான் சொல்லும். அல்லாமா அபூ ஹஃப்ஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹ், அல்லாமா அபூ ஹஃப்ஸ் அல்லாவின் அன்பு நேசர், அவர்கள் வீதியில் நடமாடுகிறார். ஒருவர் ஓடி வந்தார், அழுது கொண்டே வந்தார். அவர் சொன்னார், அபூ ஹஃப்ஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இடத்துல நான் ரொம்ப சோகமாக வந்திருக்கிறேன், சொல்லுப்பான். நான் வலிமார்களை பொறுத்தவரையில் 1000 கண்ணீர்களை துடைத்தவர்கள், ஆறுதலற்றவர்களுக்கு ஆறுதல் வழங்கியவர்கள், அல்லாவோடு தன் வாழ்க்கையை எவ்வளவு தூரம் ஆக்கிக் கொள்வார்கள், தன் இன்பத்தை காட்டிலும் சமூக இன்பத்தில் கவனம் கொண்டவர்கள்.
இறைநேசர்கள் ஒன்றும் தியான கூடங்களில் மாத்திரம் வாழ்ந்து நிறைவாகி போனவர்கள் அல்ல. எங்கோ காடுகளில் மலைகளில் தவம் இருந்து தங்கள் வாழ்க்கையை முடித்தவர்கள் அல்ல. சமூகத்தில் ஒவ்வொரு மனிதனின் இதய துடிப்புகளிலும் அல்லாஹ்வின் நினைவை கொண்டு சேர்ப்பதில் அளப்பரிய தொடர்பை பெற்றவர்கள் இறைநேசர்கள். இன்பங்களில் தோள் கொடுத்தவர்கள், துன்பத்தில் துணை நின்றவர்கள். வலிமார்களின் ஆயிரம் வலிமார்களின் வரலாறை நமது ஈமானிய பக்கங்கள் தங்க எழுத்துக்களால் பதிவு செய்திருக்கிறது. அல்லாமா அபூ ஹஃப்ஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, என்னப்பா உனக்கு சோகம்னு கேட்டாங்க. நான் துணி துவைச்சு வாழ்கிறேன், துணி துவைச்சு வாழ்கிறேன். என்னுடைய வாகனம் இன்னைக்கு காலையில் இருந்து காணோம். மக்களுடைய பொருள்களை சுமை தாங்கியாக இருந்தது. அதை வச்சு தான் என் வாழ்க்கை, அதை வச்சு தான் என் பொழப்பு. காணல, என் வாழ்க்கையே இருண்டானது என்றார். வாழ்க்கை இருட்டானது. என் உழைப்பும் என் பொருளாதாரமும் அதை கொண்டு காலையிலிருந்து நான் தேடாத இடமில்லை, நகர்பூரா தேடி முடிச்சிட்டேன். நான் அல்லாமா அபூ ஹஃப்ஸ் ஒரு பார்வை மேலே பார்த்தாங்க, ஒரு வார்த்தை சொன்னாங்க. நான் வியந்து போன வரலாறு. அவங்க சொன்னாங்களாம், அல்லாஹும்ம இன்னி லா அஹ்த ஹுத்துவத்தன் இல்லா ரதத்த அலைஹி ஹிமாரா. அல்லாஹுவே, இப்போ நான் இங்கேருந்து நடந்து போகிற மாதிரிலாம் இல்லை, இனி ஒரு எட்டு எடுத்து வைக்க மாட்டேன். அவர் வாகனத்தினை திரும்ப கொடுத்தா நான் நடப்பேன், இல்லை நான் வீதியில் நிற்கிறேங்கிறான். அது கடும் வெயில், சூரியன் கரித்து கொண்டிருக்கிற நேரம், மத்தி பகல். அது அவர் அல்லாஹுவின் நேசர், அவர் ஒரு ஞானி. அவர் சொல்கிறார் ரப்பிடத்தில், இனி நான் ஒரு எட்டு எடுத்து நகர்வதற்கில்லை. அவர் வாகனத்தை நீ திரும்ப கொடுத்து ஊர் பூரா தேடிட்டேன் காணலங்கிறார். உனக்கு எல்லாம் முடியும், இதெல்லாம் உன்னுடைய அற்புதம் என்றார். சொல்லி வார்த்தையை முடிக்கவில்லை, வாகனம் அவர் முன்னால் வந்து நிற்கிறார். ஊரெல்லாம் தேடி இல்லை என்று சொன்னார். இனி என் வாழ்க்கை இல்லை, இருண்டு போனது என்றார். நான் ஒரு எட்டு இனி நகரமாட்டேன், நீ கொடுக்க வேண்டும் என்கிறார். வாகனம் வந்து நிற்கிறது. இங்க ஒரு ஆச்சரியம் என்ன தெரியுமா? நான் நகரமாட்டேங்க நிற்பேன் அவர் சொல்லும் போது அல்லாஹ் அதை பிரியப்படலை. என் ஞானி நீங்க, அவன் நேசர், நீங்க வெயிலில் நிற்கக்கூடாதுன்னு அல்லாஹ் முடிவு செய்து அனுப்பி வைக்கிறார். அந்த வாகனம் வந்து சேர்ந்தது. அடுத்து நடந்தது தான் ரொம்ப ஆச்சரியம். அவர் சொன்னார், இனி இந்த வாகனம் எனக்கு வேண்டாம். அவங்க கையை முத்தமிட்டு அவங்களை கட்டி அணைத்து உங்களின் ஹாதிமாக என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்றார். பொழப்புக்கே வழி இல்லை, என் வாகனம் கிடைத்தால் இனி வாழ்க்கை என்றவர். வாகனம் அடுத்த நிமிடம் வந்தபோது இந்த தெய்வீக வார்த்தை, அல்லாமா அபூ ஹஃப்ஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நாவில் பிறந்த அந்த வார்த்தைக்கு அல்லாஹ்விடத்தில் கிடைத்த அங்கீகாரம். அதை பார்த்த அடுத்த நிமிடம் அவர் மாறுகிறார். இனி உலகில் நான் உழைக்கிறதுக்கு இல்லை, உங்க ஹிதுமத்தில் வாழப் போகிறேன் என்றார். கையை முத்தினார். என்ன நடந்தது தெரியுமா? அபூ ஹஃப்ஸின் சீடராக மாத்திரமல்ல, அல்லாஹ் அவரையும் நேசராக தேர்ந்தெடுத்தார். வலிமாறுகளின் சகவாசமும், வலிமாறுகளின் தோழமையும், வலிமாறுகளின் நெருக்கமும் அந்த தொடர்பில் நம்மையும் ஆக்கிவிடும். இன்னைக்கு வரும் காலத்தை நினைத்து பயப்படுகிறோம். நமது பிள்ளைகள் எங்கோ கவனம் குறைந்து போகிறார்கள், யாரையோ முன்மாதிரியாக எடுத்து வாழ்கிறார்கள், சிந்தனை சிதறல்கள் ஏற்படுகிறது. வழிகாட்டுகிறோம் என்று வந்த பல பேர் ஈமானுடைய, சூஃபிகளுடைய, ஞானிகளுடைய, ஆரிஃபீங்களுடைய, விலாயத்துடைய நன்மக்களை விட்டோம். சமூக இளைஞர்கள் திசை திருப்பப்படுகிறார்கள். நான் சொல்வேன், வாழ்க்கையின் வெற்றியும் விமோச்சனமும் சாலிஹீங்களின் சகவாசத்திலேயே அல்லாஹ் கொடுக்கிறான். சாலிஹீங்களை விட்டும் தூரமாக எங்கோ நீங்கள் உங்கள் வாழ்க்கையை வீணாக்குகிறீர்கள் என்பதை ஆழமாக இந்த மஜ்லிஸில் பதிவு செய்கிறேன். நிறைவுக்கு வருவேன். அல்லாமா ஹாஜா முஈனுத்தீன் சிஷ்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களின் அன்பு தந்தையின் வஃபாத்துக்கு பின்னால் குராசான் பகுதியில் அஸ்வஹானுக்கு மத்தியில் இருக்கிற பெண்ணந்திரிய தோட்டத்தின் அதிபராகிறார். பணக்கார குடும்பம். அல்லாமா கியாசுத்தீன் மிகப்பெரியவர், பெரிய தோட்டம், நீண்ட நெடும் நிலப்பரப்புடைய தோட்டம், பார்க்கும் இடமெல்லாம் திராட்சைகளும் கனிகளும் ஊத்து குலுங்கிற இடம். உள்ளே போயிட்டாங்க. ஒரு சில நிமிடத்தில் நிறைவுக்கு வருவேன், ஞாபகம் வையுங்க. இங்கே ஹாஜா முஈனுத்தீன் சிஷ்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஆன்மீக பாட்டையில்
அல்லாஹ் அவர்களை கொண்டு இந்த சமூகத்தில் எடுத்த சேவையை குறித்து எழுதுவார்கள். அவர்கள் யார் என்ற ஒரு வர்ணனை சொல்வார்கள். அவர் மிகப்பெரிய ஒரு ஞானியாக, சூஃபியாக, இறை நெருக்கமுடையவராக, இறை அச்சம் உள்ளவராக, சமூக அக்கறை உள்ளவராக, விசாலமான உள்ளமுடையவர்களாக, வாரி கொடுக்கும் வள்ளலாக, இதற்கெல்லாம் மேலால் சமூகத்தில் அல்லல் விடுகிறவர்களின் அல்லல்களை நீக்குவதற்கு இரவெல்லாம் கண்ணீர் வடித்தவர்களாக, அல்லாஹுவின் நெருக்கம் எப்படி கிடைத்தது, அவர்கள் செய்வதையெல்லாம் அல்லாஹ் நிஜமாக்கி காட்டினான். இங்கே நான் அடிக்கடி சொல்கிற செய்தி, இந்திய திருநாட்டுக்குள் அவர்கள் வந்தபோது ஜெயபாலனுடைய மந்திர சக்தியால் அவர்களை வீழ்த்தி விட வேண்டும் என்று இந்த நாட்டினுடைய அரசு நினைத்த போது அல்லாமா மொய்னுத்தீன் சிஷ்டி அந்த ஜெயபாலுக்கு கொடுத்த பதில்கள் மிகப்பெரியது. நிறைவு என்ன தெரியுமா? அவர் மாறுகிறார், கலிமா சொல்கிறார். இன்றைக்கு அல்லாமா மொய்னுத்தீன் சிஷ்டி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எங்கே அடக்கமாய் இருக்கிறார்களோ அந்த இடத்தையே அவரே கொடுக்கிறார். அதற்கெல்லாம் மேலால் மொய்னுத்தீன் சிஷ்டியினுடைய அருமையான தொடர்பில் அவர் ஹலீஃபாவாகவே மாறுகிறார் என்று எழுதுகிறார்கள். தீயவர்களை, அசத்தியமுடையவர்களை, அல்லாஹுவை விட்டு வெளியே இருப்பவர்களை அல்லாஹ்வோடு கொண்டு வந்தார்கள். மாத்திரமல்ல, அல்லாஹுவை முகவரிப்படுத்துகிறவர்களாக கொண்டு வந்தார்கள். நாளைய தலைமுறைகளுக்கு அல்லாஹுவையே முகவரிப்படுத்துகிறவர்களாக. அதற்கு ஹாஜா மொய்னுத்தீன் சிஷ்டி அவர்களுக்குத்தான் ஹுலஃபாக்கள் அதிகமான ஹலீஃபாக்களை, இந்தியாவின் பல பாகங்களில் கலீஃபாக்களை அவர்கள் குவிக்கிறார்கள், ஈமானை கொண்டு சேர்க்கிறார்கள். அந்த ஆற்றலும் பணியும் ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவிலே காட்சி அளித்து அவர்களை இந்த நாட்டுக்கு வருவதற்கு செய்து தருகிறார்கள். நான் சொன்னேன், இது துவக்கம் 11 வயசில் ஏற்படும். 11 வயது தோட்டத்தில் வந்து உட்கார்ந்தாங்க. உட்கார்ந்த போது உள்ளே ஒரு சூஃபி வருகிறார். அவர் ஜோலனா பை போட்டிருக்கிறார், ஒரு பையை தொங்க போட்டு உள்ளே வந்தார். அந்த சூஃபியை வாங்கன்னாங்க. உட்கார்ந்துருந்த மொய்னுத்தீன் சிஷ்டி ஒரு பெட்டை விரித்து உட்கார வச்சாங்க. எல்லாம் கவனிக்கணும், நான் செய்கிற அந்த வாழ்க்கை, அந்த பணிவு, நான் ஏற்கனவே சொன்னேன், அவர்கள் பூமியை போல் பணிவில் இன்று என் உஸ்தாத், என் ஷேக் அல்லாமா உஸ்மானே ஹாரூனி சொன்னார்கள் என்று நான் ஆரம்பத்தில் துவக்கினேன். அவங்க அந்த துண்டை விரித்து கீழே உட்கார வச்சாங்க. அவங்களுக்கு ஒரு பழத்தை எடுத்து கொடுக்குறாங்க. அந்த பழத்தை அவர் சுவைத்து சொன்னார், ரொம்ப அழகாக இருக்கிற, ரொம்ப ருசியாக இருக்குதுன்னாங்க. அல்லாமா மொய்னுத்தீன் சிஷ்டி அவர்களை ஆரத்தழுவி இன்னும் கொஞ்சம் எடுத்து கொடுக்க அந்த குழந்தையை 11 வயதில் இருக்கிற மொய்னுத்தீன் சிஷ்டியை நெஞ்சில் அணைத்து கட்டித்தழுவி தன் நாவில் மென்றதை கொஞ்சம் அவர்களின் வாயை உதடை பிளக்க வைத்து உள்ளே லேசாக உமிழ்கிறார்கள். அதை வாங்கி கொண்ட மொய்னுத்தீன் சிஷ்டி விழுங்கினார். விழுங்கிய போது அவங்க சொன்ன வார்த்தை வரலாற்றின் கோல்டு எழுத்துக்களால் எழுதப்பட்டது. அப்போது என் இதயத்தின் கண்கள் திறந்தது என்றார். என் இதய கண்கள் திறந்தது. உலகத்தின் மீது இருந்த பற்று நீங்கியது, ஆசைகள் போனது, வெறுப்பு வந்தது. அதை தொடர்ந்து தான் அவர்கள் பயணிக்கிறார்கள். இமாம் புகாரி வாழ்ந்த நகரத்துக்கு வருகிறார்கள், பக்தாதுக்கு வருகிறார்கள், மதீனாவுக்கு வருகிறார்கள். மாணவியின் சகவாசம் உலகத்தின் அவர்கள் கால் வைக்காத இடமில்லை என்று சொல்லும் அளவிற்கு பல தேசங்களை நோக்கி அவர்களின் கல்வி தேட்டம், வேட்கை. அந்த வேட்கையில் தான் உஸ்மானே ஹாரூனி கிடைக்கிறார். உஸ்மானே ஹாரூனியை ஷேகாக எடுக்கிறார்கள். ஷேகனுடைய தொடர்பு ஓராண்டு 2 ஆண்டு இல்லை, ஞாபகம் வையுங்கள், கிட்டத்தட்ட 95 வயதுகள் வாழ்கிறார் ஹாஜா மொய்னுத்தீன் சிஷ்டி. வரலாற்றில் 1 வயது 2 வயது முன்பின்னாக பேசுகிற இமாம்களுக்கு மத்தியில் 20 ஆண்டுகள் தன்னுடைய ஷேகோடு, தன் ஷேகுடைய பயணத்தில் கூட, தன் ஊரில் கூட, ஷேகு படுக்கும்போது பக்கத்தில், ஷேகின் ஹிதுமத்தில், ஷேகுடைய காலை துடைப்பதிலிருந்து, அவர்களின் செருப்பை சுமப்பதிலிருந்து, அவர்கள் பயணத்தில் அவர்களின் உடைமைகளை தலையிலே தூக்கி கொண்டு போவது வரை அல்லாமா ஹாஜா மொய்னுத்தீன் சிஷ்டி உஸ்மானே ஹாரூனி ரலியல்லாஹு அன்ஹுனுடைய மிகச்சிறப்பான தோழமையை, தொடர்பை, அவர்களின் ஹிலாஃபத்தை வாங்கி உலகமெல்லாம் இந்த தீனை வெளிச்சம் போட்டார்கள். ஹஜ்ரத் ஹாஜா மொய்னுத்தீன் சிஷ்டி இந்திய திருநாடு அவர்களை நினைவு கூறாமல் முடியாது. இந்திய திருநாட்டின் வெளிச்சம், இதன் ஈமான், இதன் விலாயத், இதில் ஏற்பட்ட ஈமானின் சுடர்கள், அதன் வெளிச்சமாக துளங்கியவர்கள் ஹாஜா மொய்னுத்தீன் சிஷ்டி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. எனவே அல்லாஹ்வின் நேசர்களை இதயத்தில் எப்போதும் சுமக்க வேண்டும், அவர்களின் தொடர்பு இருக்க வேண்டும். சாலிஹீங்கள், கலீஃபாக்கள், அல்லாஹ்வின் அன்பு பெற்ற நெருக்கமுடையவர்கள், நாம் என்றைக்கும் அவர்கள் மீது மரியாதையும் கவனமும் இருக்க வேண்டும். எல்லோருக்குமாக சொல்வேன், ஒரு மூச்சு கூட அல்லாஹ்வை மறந்து விட்டு விடாதீர்கள்.
உங்கள் பேச்சு அல்லாவை மறந்திருந்து விடக்கூடாது. உண்ணும் உணவிலும் அவன் நினைவிருக்க வேண்டும், உறங்கும் போதும் அவன் நினைவிருக்க வேண்டும், எழுந்திருக்கிற போதும் அவன் நினைவிருக்க வேண்டும். அவன் நினைவு மறக்கும் நேரம் அது ரூஹு பிரியும் நேரமாக இருந்தால் நமது முடிவு எங்கோ போய்விடும். அவன் நினைவு நமது இரத்தத்தில் கலக்க வேண்டும். எல்லாம் அல்ல அல்லாஹ் அதற்கான தௌஃபீக்கை வழங்குவானாக, நம்மை தேர்ந்தெடுப்பானாக, அவன் பொருந்தி கொண்டவர்களில் நமது பெயர்களை பதிவு செய்வானாக. ஹயாத் வரையிலும் படுக்கையில் விழுந்து விடாமல் பாதுகாப்பானாக, யாருக்கும் சுமையாகி விடாமல் பாதுகாப்பானாக. விடும் மூச்சும் எழும் பேச்சும் அவன் சிந்தனையாக்குவானாக. ஓடும் இரத்தம் அவன் இஷ்கும் அன்பும் கலந்து ஓடச் செய்வானாக. நாம் பெற்ற பிள்ளைகளை கண்குளிர்ச்சியாக்கி வைப்பானாக. நம்முடைய பிள்ளைகளின் இல்மிலும் ஈமானிலும் அமலிலும் ரிசுக்கிலும் அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. நம்முடைய பிள்ளைகள் உரிய காலத்தில் பொருத்தமான ஜோடிகளோடு திருமணங்களை நசீபாக்குவானாக. திருமண வாழ்க்கையில் கணவன் மனைவிக்கு இடையே கசப்பில்லாமல், ஒருவர் மற்றவரை புரிந்து கொள்வதை விட்டும் தூரமாகி விடாமல், ஒருவர் மற்றவரை தேர்ந்தெடுத்து அன்பு காட்டி அன்பு தழும்பி கணவன் மனைவியர்கள் வாழ்க்கையை ஆக்கி வைப்பானாக. எந்த குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே சலசலப்பு இருக்குமோ, சண்டை இருக்குமோ, சந்தோஷம் இல்லையோ, பிள்ளைகளும் அறிவு வளர்ச்சியில் குறைகிறார்கள். பிள்ளைகளின் எதிர்காலம் ஜொலிப்பதற்கு இல்லற வாழ்க்கை அழகாக வேண்டும். இரக்கமுள்ள ரப்பு நசீபாக்கி தருவானாக. சொர்க்கத்திலும் இந்த உறவை தொடரச் செய்வானாக. குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியங்களை வழங்குவானாக. கர்ப்பமான எங்கள் பிள்ளைகளுக்கு சுகமாக பிள்ளைகளை பெற்றெடுக்க செய்வானாக. தாயும் பிள்ளையும் ஹயாத்தாக்கி வைப்பானாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும், நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும், நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. இங்கே மேடையை அலங்கரிக்கிற கலீஃபாக்கள், குறிப்பாக இங்கே எல்லாருடைய பெயரையும் சொல்வது நேரம் நிறைவாய்விட்டதாலே நாகூரனுடைய பரக்கத்து நிறைந்த கலீஃபா, இன்றைக்கும் ஆளுகிறவர்கள், சமூகத்தின் ஆயிரம் ஆயிரம் இதயங்களில் நல்வாழ்க்கைக்காக துஆ செய்கிற மகத்தான மாண்பாளர்கள் இங்கே அமைந்திருக்கிறார்கள். சபையில் இருக்கிற அத்தனை பேர்களும் அவன் தேர்ந்தெடுத்து இன்னும் அழகுபடுத்துவானாக. நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியின் சர்காரே ஆலம் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக என்ற நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆவை ஆதரவைத்து, குறிப்பாக உலமாக்கள் ஹலீஃபாக்களின் உயிரோட்டமான துஆவை ஆதரவைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.